வணக்கம் உறவுகளே. என்று நீங்கள் பார்க்க போவது கனடா ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயத்தில் இடம்பெற்ற ஜோதி விழா 2025. இங்கே இந்திய பின்னணி பாடகர் மூக்குத்தி முருகன் மற்றும் பாலாஜி மற்றும் பல பாடகர்களுடன் இன்னிசை கச்சேரி இடம்பெற்றது. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். இங்கே முன்னணியிலே சிறுவர்களுக்கான அந்த ரைட்ஸுகள் இங்கே இருக்கின்றன. எல்லா சிறுவர்களும் பெற்றோருடன் வந்து இந்த ரைட்ஸுகளில் ஏறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வலதுபுறத்திலே பேன்சி கடைகள், உடுப்பு கடைகள் என்பன, பின்புறத்திலே ஐஸ்கிரீம் கடைகள், அதைத் தொடர்ந்து சாப்பாட்டு கடைகள் என்பனவும் இருக்கின்றன. வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம். அப்போ அப்படி போகுது அந்த சின்னாக்களோட விளையாட்டுகள் எல்லாம் அப்படி போகுது. ஐஸ்குள்ள வேன் இருக்குது. உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடையா சாமியன் சென்ஸ் இருக்கு. நீதன் சான் இருக்கிறார். எங்களோட ஸ்காப்ரோ ரூட்ஸ் ரிவரில் இப்போ சிட்டி கவுன்சில் இது கேட்குறார். சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் ஜோதி விழாவில் நிற்கிறோம். ஜோதி விழா ஒவ்வொரு வருஷமும் பிரமாண்டமான முறையில் ஐயப்பன் ஆலயத்தில் ஐயப்பன் ஆலய நிர்வாகத்தினால் தொண்டர்களால் நடத்தப்பட்டு வருகின்றது. அதில் ஒவ்வொரு வருடமும் பங்கு பெற்று வருகின்றேன். மகிழ்ச்சியான ஒரு விடயம். அந்த விடயத்தில் இந்த ஆண்டு ஒரு பூத் போடக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களுக்கு என்னென்னு சொன்னால், இந்த ஸ்காப்ரோ ரூச் பார்க் தொகுதியில் நான் இந்த போட்டி போடுறேன். அந்த தொகுதியில் வந்து சிட்டி கவுன்சிலருக்காக போட்டி போடுறேன். அதுக்கு அந்த ஆதரவை திரட்டுவதற்கும் எங்களோட பிரச்சாரத்தை பற்றி, எங்களோட கொள்கைகளை பற்றி மக்களுக்கு பயந்து கொள்ளும். அதே நேரத்தில் மக்கள் தங்கள் கருத்துக்களை கூறுவதற்காக ஒரு பூத் போட்டிருக்கோம். அந்த பூத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்க என்று கேட்டுக்கொண்டு, எங்களோட வந்து பேசுங்க என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் ஆதரவை வளமை போல இந்த முறையும் எனக்கு தருமாறு பணிமனுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே உடுப்பு கடைகள் இருக்குது. அப்போ இந்த ஜோதி விழா நல்லா இருக்குது, நல்ல க்ரௌடாக இருக்குது. இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறோம். மக்களின் கொஞ்சம் இருந்தாலும் க்ரௌடாக இருந்தாலும் நிச்சயம் கூட வரும். நன்றி நன்றி. ஃபேன்சிகா டோய்ஸ் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. இப்போ சிறுவர்களுக்கான இந்த விளையாட்டு சாமான எல்லாம் இருக்குது. ஹெலிகாப்டர், அந்த ஊதுற அந்த இதுகள், இந்த இப்படியான இதுகள் எல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே கேன்சிகா டோய்ஸ்ன்னு சொல்லி இதில் பெற்றுக்கொள்ளலாமா. இதில் சூர்யா ஃபேன்சி இருக்குது. மலம்பு போல் க்ரௌடாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூர்யா ஃபேன்சி வளம்பு போல ஐட்டம் சேல் போட்டிருக்கிறேன். நாளைக்கும் இருக்குது. சரியான சீப். அது வந்து 4 பிரிச்சு ஒரு பங்கு தான் போட்டிருக்கிறேன். பிரைஸ் உங்களுக்கு பிடிக்கும், வாங்க எல்லாரும். நாளைக்கு தான் லாஸ்ட் டே, வாங்க நாளைக்கு. இப்போ வளமையா இந்த களவு போகுதுன்னு சொல்லுவீர்கள். அதுக்கேற்ற மாதிரி நல்ல நடத்தாலும் நீங்க திருப்பி கொடுத்துட்டு போகலாம். நல்ல வடிவான சங்கு பதக்கம் போட்டிருக்கேன். $10 சங்கு பதக்கம் போட்டிருக்கிறேன். மற்றது நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். காலி கொடி போட்டிருக்கிறேன். $30 அவனுக்கு வைக்கிற கல்லு. நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கிறேன். நிறைய செயின்கள் போட்டிருக்கிறேன். இங்கால வந்து அந்த மற்ற ஐட்டம் வந்து போட்டிருக்கிறேன்.
எனக்கு இது இன்றைக்கு தான் டெலிவரி வந்தது. எனக்கு அடுக்கையெல்லாம் போயிட்டுது, உள்ள மிச்சம் கிடக்குது, நாளைக்கு போடுவேன். இதெல்லாம் $35 போடுறது. இது ஒரிஜினல் மேட், நல்ல மேட் ஃபினிஷ், நல்லது, குட் குவாலிட்டியானது. இது பாருங்க, இதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்குண்டு, நல்ல வடிவா இருக்குது. எல்லாம் சரியான ஜிப். நெக்லஸ் எல்லாம் $10 $15 போட்டிருக்கேன். நாளைக்கு எப்படியாவது நாளைக்கு வாங்குவோம். நாளைக்கு திண்டினீங்கன்னா கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ. நன்றி. இங்கே உடுப்பு கடை, இங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள், சாரிகள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சூர்யா அலங்கார பொருள்னு சொல்லி இதுக்கு சாமான்கள் இருக்கு. இங்கே பாருங்க, அது சிலைகள் எல்லாமே இருக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். என்ன பார்க்குறீங்களோட சிலைகள் எல்லாம் வடிவாக இருக்கு. நல்ல சிலைய வடிவாக இருக்குது. மெட்டல் லைட் இருக்குது. இது மாடம் கட்டு நல்ல வடிவாக ஒரு போட்டுருப்பான். ஓமாதா சூர்யா டெக்கரேஷன் சொல்லி சூர்யா அலங்காரம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இதில் கன சாமான்கள் இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் வேன் ஒன்று நிற்குது. இங்கே விளையாட்டு ஜாமான்கள், சின்னாக்களுக்கான விளையாட்டு ஜாமான்கள் இருக்கு. சாரிகள் அதுகள் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? இதை வச்சுருங்க வாங்கில இப்படி சொல்லுங்க. அப்படி இருக்குது ப்ரோக்ராம். பார்க்க நல்லா இருக்கு. சந்தோஷம். ஆமாம். சரி, நான் இப்போ வந்து ஒரு இல்லாத கடைகளை கொடுத்து இரவை போடுவேன். அப்போ நாளைக்கு எல்லாத்துக்கும் பாராட்டிக்காரு. ஆமாம். இல்லை, இப்போ கணவர் பார்க்குறேன். அதான் கேட்க சந்தோஷமா இருக்குது. என்ன நடக்குது தெரியும். ஐயா, நன்றியா. விட இதான் முக்கியம். சனங்களுக்கு தான் சந்தோஷம். சந்தோஷம். நன்றி. இதில் இன்னொரு சூர்யா ஃபேன்சி கடை இருக்கு. சிங்கன் நிற்கிறேன். சிங்கன் நிற்கிறேன். எப்படி போகுது? நல்லா போகுது. நாளைக்கு இப்போ இன்றைக்கு போட்டோம்னா இதை பார்த்துட்டு நாளைக்கு வரணும். மாதல ரைட். வழக்கஞ்சங்கல் 25 ரூபா. கையில் வச்சிடும். 25 வழக்கஞ்சங்கல் ஒற்றப்பாடு 25, ரெட்டப்பாட்டு 35. வாங்க, இந்த கீழே இருக்கிற எல்லாம் 10 ரூபா. எல்லாம் 10 ரூபா. எல்லாம் 10 ரூபா. இயரிங்கல் எல்லாம் $5. ஓகே. எல்லாருக்கும் இயரிங்கல் எல்லாம் கொஞ்சம் முடுங்கம்மா, கொஞ்சம் முடுங்க. எல்லாருக்கும் இயரிங்க 5 ரூபா. 5 ரூபா. நாளைக்கு வர சொல்லுங்க. நாளைக்கு வாங்க, மறந்து வாங்க. வந்து சூர்யா ஃபேன்சியா? இது ரெண்டாவது. உள்ளுக்குள்ள மேசியில் நிறைய கொண்ட காட்டும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா $5 இந்த இயரிங். எக்கச்சக்கமாக இருக்கு. ஏழு சைட்லையும் இருக்கு $5. ஏழு காப்புகள் எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். வேற குரூப்போட சேர்ந்துட்டீங்க. எப்படி இருக்கிறீங்க? பழசெல்லாம் மறக்க கூடாது. எங்க அவரை காண எங்க கலிஸ்ட் அங்கே நிற்கிறேன். ஓகே. அவை என்ன மாதிரி அந்த வழக்கம் இங்கே வேணாம். ஆர் நிற்கிறேன் சார். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எப்படி இந்த ஜோதி விழா இருக்கு? சூப்பரா இருக்கு. ஜோதி விழா நல்லா இருக்கு. இப்ப ஆரம்பம் சூப்பரா இருக்கு. நாங்க ஆரம்பமே நல்லா இருக்கு. வந்தோடனே பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு பிடிச்ச ஆக்களோட இன்னும் நல்லா இருக்கு. பார்க்காத ஆக்கள் எல்லாம் பார்க்க இன்னும்
ஜோதி விழா இன்னும் சிறப்பா இருக்கு. வாங்க வாங்க சந்தோஷம். வாங்க எப்படி இருக்கீங்க? அப்படி இருக்கிறீங்களா? நல்ல அப்படி எல்லாம் இருக்கு. ஜோதி விழா சிறப்பாக துவங்கிட்டு போல இன்னும் டைம் இருக்கு, நிறைய இருக்கு. இரவு தானே அந்த கலை காட்டுறது என்ன அந்த மாதிரி இருக்கும். நார்மலாக இங்கே தான் நாங்கள் அந்த கூட சேர்ற இடம் இந்த எல்லா தமிழாக்களும் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து நாங்கள் இவரும் தோசையெல்லாம் மலையக்க போய் மலையக்க ஒழிச்சிருந்து கணக்கு நினைவுகள் இருக்கு. நீங்க இருந்தீங்களா? நாங்கள் அங்கேயும் சாப்பிடாங்க தோசை தானே எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம் நல்லா போகுது. நல்லா எடுத்து போடுவோம். இப்போ கொஞ்சம் தூரம் பெருமறை வாக்கல காலையில் இப்போ நல்ல க்ரௌட் சேர்ந்துட்டு தானே இன்னும் ஜனமாக இருக்கும். வேற வேற இந்த இதுதானே எங்களோட மகிழ்ச்சி. கனடாவில் வாழ்ற நிறைய பேர்கிட்ட மகிழ்ச்சி இதுதான். இப்போ சில ஆக்கள் வேற வேற வேலை போகிறாள் ஓகே. பட் வேலை செய்கிற ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த ஒரு நாள் இந்த நாள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தமிழன் ப்ரோ. வணக்கம் வணக்கம் எல்லாரும். தேங்க்யூ. எப்படி போகுது? கனவேல் உங்களை கேட்குறேன், உங்களை காண கொஞ்ச நாள் ஒழிச்சு தெரிஞ்சிருக்கேன். ஒழிச்சு கைட்டு கேமில் ஆடிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, பிஸி தான். வாரமாக தான் கல்யாணோடு பேச்சு நடந்தவரை நல்லதெல்லாம் நடக்குது. யூடியூப் வேண்டாமன்னு சொல்லல. யூடியூப்பை கொஞ்ச நாள் யூடியூப் எடுத்து அந்த வடிவாக போடல, சும்மா கண்ட வாட்டு போடுற மாதிரி ஃபீல் இருக்கு. அப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவோம். கொஞ்சம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆக்களை செட் பண்ணி போட்டு நாங்கள் வருவோம். அப்படி இல்லை போட்டு சிவன் கோயில் எல்லாம் எடுத்து போட்டு அப்படி இல்லை. எல்லாருக்கும் எல்லாருமே பார்ப்பீங்க. எல்லாம் அப்படி போறீங்க என்ன பரவாயில்ல. இப்போ ஒன்று ஊடல்கள் இந்த ப்ரோக்ராம்கள் எடுத்து போட்டுறாங்க. இப்போ நான் உங்களோட வீடியோ பார்க்கணும். உங்களோட வீடியோ பார்ப்பேன். வேலை இருந்து அப்போ அதுக்குள்ள வீடியோ போட்டு நான் ஒரு போன இந்த கிழமையெல்லாம் வீடியோ போட்டு நல்ல சூரியன் அப்படியே கண்ணுக்கு அடிச்சு கொண்டிருக்க கேமரால நல்ல குவாலிட்டியாக பார்ப்பீங்க. எல்லாரும் எல்லாம் காய்ச்சிருப்பீங்க. இப்படி எல்லாம் நாங்களும் ஒரு தரமாக இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று செய்து போடணும்னா வந்துடும். கட்டாயம் போடுவேன். எல்லாம் நன்றி நன்றி எல்லாம். ஆனால் நல்ல இப்போ யூடியூப்ன்ற ஒரு விஷயம் எல்லாத்தையும் காட்டலாம். எல்லா டைம் நல்லா தான் போகும். நீங்கள் ஒரு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டா மற்றாக்களை பிடிக்கும். கண் சரியா இருக்கிற வீடியோ பிடிக்கிற விஷயமா அன்கண்டினியூவா போட ஒரு ஃபேமிலியா மாறி. ஓகே black and red ஆயிடுச்சு. ரெட் அல்ல அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கலாம். போச்சு ஐயப்பன் ஆனால் நல்லபடியாக கருப்பு அது கலர் நல்லா ஐயப்பன் கருப்பு ஐயப்பன் வர்றாரு. ஓகே நன்றி 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 பாய். ஐஸ்கிரீம் நன்றி அண்ணா. இந்த கலிசன் ஐஸ்கிரீம் பண்ணி தந்துருக்கிறேன். இதில் ரியோ இருக்குது, லிங்கம் இருக்குது, ஜால் க்ரீம் ஹவுஸ் இருக்குது. ஐஸ்கிரீம் பாருங்க, ஐஸ்கிரீமுக்குள்ள சனங்கள் இப்போ ஓரளவு சனம் பிறத்து வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் விரலை தான் நெஞ்சால் பசி இல்லாமல் இருக்கும். அவ்வளோத்துக்கு சனமாக இருக்கும். அதனால் பக்கத்தில் சரண் சொல்லி அதுவும் ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்கு. இது கோயில் அண்டபடியாக இங்கே மச்சம் இல்லை, மரக்கறி தான். கோயிலில் வளமை ஒவ்வொரு வருஷம் நெஞ்சால் மரக்கறி சாப்பாடுகள் தான். இருந்தாலும் சனம் க்ரௌடாக தான் நிற்கும். பாருங்க, இதில் ஒரு கடை ப்ரைஸ் அதுகள் சனம். இதில் ஸ்வகி கேட்டவங்க இருக்கு. கொண்டல் கடலை கட்டிஸ் இதுகள் எல்லாம் இருக்கு. சோழன் வாங்க. இந்த பாருங்க சோழன் என்ன விலை? 4.15.
வாங்க மறந்து வாங்க வந்து இதில் சூழன் இருக்கு வண்டி சாப்பிடுங்க ஆ சொல்லுங்க நன்றி 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 இதில் பாருங்க எல்லாம் சொல்லுங்க மசாலா டீ ஆ எல்லாமே இருக்கு ஓகே ஓகே நிறையா டீ காஃபி மசாலா டீ காபி வடை ഞാൻ ഉടനെ ഒരു കോപ്പി കണ്ട് കുടിക്കാൻ ചൊല്ലി ഉടനെ ഊത്തറായി பாருங்க குடிச்சு பார்த்து காசு தாங்க பாருங்க ஆக்கள் அணியோட வடை இருக்கு காஃபி இருக்கு குடிச்சு பாருங்க வடையை சாப்பிட்டு பாருங்க ஐயோ பயங்கர ஃபுல்லாக இருக்கும் இந்த வடை இப்போவே நல்ல சாஃப்டாக இருக்கு டீ காபி வடை மசாலா வா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழம் கிச்சன் அந்த வடை டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோத்துக்கு வடை டேஸ்டாக இருக்கும் எல்லாரும் சொல்லிக்கணும் என்ன இளநீ இருக்கு நெக்டோ இருக்கு கச்சான் இருக்கு எப்படி அப்படி போகுதப்பா ஆ சரி காஃபி ஷாப் பண்ணி இருக்கு நியூ மயூரி கேட்டரிங் அண்ட் இருக்கு இதில் மாங்காய் போகுது மரவள்ளி கிழங்கு இதில் ஃப்ரைஸுகள் எல்லாம் போகுது ஃப்ரைஸ் இதில் பேட்டிஸுகள் ரோலுகள் கணக்காக இருக்குது நியூ மயூரி கேட்டரிங்க இதில் 2 பூத் இருக்கு இதில் கச்சானுகள் சோழன் எல்லாம் இருக்கு சீரன் இங்கே துளசி கேட்டரிங் இருக்கு அதுலேயும் கொத்தரொட்டி எல்லாம் போய் கொண்டிருக்கு குர்மா கொத்தரொட்டியா புதுசாக இருக்கு நானும் கேள்விப்படுறேன் நீங்கள் ஒரு காலம் அப்போ கேள்வி Tulasi Dine-in. Located in Mississauga, Tulasi Dine-in. Thank you. ஸ்பைஸ் ஆஃப் ஜெஃப்னான்னு சொல்லி அவரால் இங்கே கொத்தரொட்டி எல்லாம் போட்டு வந்துருக்கீங்கன்னா மற்றும் FNCSA என்று இவருடைய
சேவைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதோடு சேர்ந்து பவர் பை கோல்டன் மானிட்டர்ஸ். After next weekend. இது வன்னி கொத்தன்னு சொல்லி வளமையாக போடுறவ எல்லாம் இங்கே தோசை எல்லாம் இருக்கும். அப்பம் தோசை ஹலோ ஜெயம் கொத்து ரொட்டி இந்த பெரிய அளவில் போட்டு கொண்டிருக்கீங்கன்னா மகால தோசை அப்பம் எல்லாம் போய் கொண்டிருக்கு. இது வன்னி கொத்து. நம்ம கடைன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இதில் அப்பங்கள் இதெல்லாம் இருக்கு. இதுக்கான சாமான்கள் எல்லாம் இருக்கு. எப்படி போகுது வியாபாரம்? அங்கே இருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே சரி, ஆனா இன்னும் தனம் வேணித்தான் வேற இருக்கு. கரும்பு இளநீ எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? ஓகே ஓகே, நன்றி நன்றி. சரி சரி, ஓகே. ஜாலை முள்ளுக்கே மர உடுப்பு கடை ஒன்று இருக்கு. அப்படி போகுது ப்ரோக்ராம் நல்ல. ரைட் நல்லா போகுது. நன்றி ஐயா. ஓகே. இது வருஷத்துல 2-3 மாதம் தான் எங்களுக்கு சவர். அப்ப நாங்கள் இதுல வந்து கட்டுறத 4 பேரை சந்திக்கலாம். இல்லாட்டி யோசனை இல்லை. அங்கால பிச்சை 7-8 மாதம் உள்ளுக்காரு வீட்டுல. சத்தியமா ஐயா,
ஃப்ரீயா போட்டோ இருக்கு ஃப்ரீ தான். என் பேர் பிருந்தன். நான் தான் பிரின்சிபல் புரோக்கர் ஆஃப் டோரன் மார்கேஜஸ். I'll get you my card. So நாங்கள் மார்கேஜஸ் தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இது ஒரு ஆக்களுக்கு ரீச் ஆகட்டும் வந்து நாங்கள் ஃபோட்டோ புக் செய்கிறோம். ஸோ அப்படி கணவர் வந்து இப்போ எடுக்கணுமோ? டெஃபினட்டாக கணவர் வந்து அப்படியே எங்களோட எடுக்காட்டாலும் திரையுலகத்தோட எடுக்கிறத விருப்பப்படுவாங்க. ரைட், பழமை தானே. இப்போ எங்களோட உள்ளூர் கலைஞர் ரெண்டு வேணா ஆனால் இந்திய கலைஞர் வந்தால் தான் ஜனம் திரளாக வேறு. நாங்கள் என்னென்னா நாங்கள் மெயின் ஃபோக்கஸ் எக்விட்டி பேஸ்ட் மார்கேஜஸ்ன்னு சொல்கிறது. அது என்னென்னா இப்போ ப்ரைவேட் மார்கேஜஸ். அப்போ என்ன அங்கே கம்யூனிட்டியில் இதுக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரு இதுக்கு ப்ரைவேட் மார்கேஜ் போனால் வேறு வழி இல்லை, வேறு எல்லாம் எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அதுலேயும் என்னென்னா நாங்கள் என்ன எப்படி செய்கிறோம்னா இப்போ ஒரு டிரான்ஸ்பேரன்சி என்னென்னா இப்போ முதல்ல நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். முக்கியமாக ரெண்டாவது எவ்வளோ செலவு வரும்னு நாங்கள் முதலே சொல்லிடுவோம். என்னென்னா கடைசி நேரத்தில் லோயர்கிட்ட வச்சு இது இவ்வளோ காசு இது பண்ணா இட்ஸ் நாட் ஃபேர், ரைட்? மற்ற இன்னும் முக்கியமானது நாங்கள் லெண்டர் அண்ட் புரோக்கர் ஃபீ 2.5% தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது முக்கியமான இது என்னென்னா அதை விட நாங்கள் கூட சார்ஜ் பண்ண மாட்டோம். நீங்கள் இந்திய பிரபலங்களோட நின்று படம் எடுக்கலாமா? முக்குத்தி முருகனின் சிறப்பு ஒன்று மக்களுக்கு இடையிலே சென்று பாட்டுகளை படித்து அவர்களிடமிருந்து கைதட்டுகளை வேண்டி அவர்களை மகிழ்விப்பது அவரின் ஒரு சிறப்பு. அந்த வகையிலே இங்கேயும் அவர் அந்த பாட்டை படித்து கொண்டு இடையிடையே வந்து மக்களுடன் சிரித்து இங்கே அவர்களை சிரிக்க வைப்பது அவருக்கு ஒரு சிறந்த கலையாகும். அடுத்து நன்றி. சிங்காரி சரக்கு போடலாமா? சிங்காரி சரக்கு முகுத்தி முருகன், இந்த பாட்டு நீங்க படிச்சோடனே எத்தனை பேரோட பூங்காற்று திரும்பிச்சு அப்படின்னு தெரியல. I'm pretty sure எல்லாருமே அவங்களுடைய பழைய ஞாபகத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்க? ஒரு ஃபிளாஷ்பேக். அப்படி இந்த இது போகுது ஜோதி விழா நல்லா போகுது. சரி,
சொல்லு வந்தாயோ முக்குத்தி முருகனின் இன்னொரு திறமை அந்த வேஷங்களை போட்டு பாட்டுக்களை பாடி மக்களை மகிழ்விப்பது. அந்த வகையிலே பாட்டும் நானே என்ற அந்த பாட்டுக்கு வேஷம் போட்டு அங்கே பாடலை பாடியிருந்தார். அதுவும் மிகவும் பார்ப்பதற்கு குளுமையாக இருந்தது, இனிமையாக இருந்தது. ஜுமுக்கு ஜன ஜுமுக்கு ஜுமுக்கு திந்தா திந்தா ஜுமுக்கு ஜுமுக்கு. மக்களை என்டர்டெயின் பண்றதுன்றது ஒரு விஷயம், ஆனா அந்த கேரக்டராகவே மாறி அதை உள்ள வாங்கி பெர்ஃபார்ம் பண்றதுன்றது வந்து நிஜமா அது வந்து நிறைய பேரால முடியாது. ஆனா you're one of a kind. நம்ம மூக்குத்தி முருகனுக்காக மீண்டும் ஒரு பலத்த கரகோஷங்கள். தேங்க்யூ. என்கிட்ட மட்டும் கொஞ்சம் தமிழில் மட்டும் பேசுங்க, இங்கிலீஷில் பேசாதீங்க. ஏன்னா நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது எனக்கு தான் தெரிஞ்சுது கனடா ஏர்போர்ட்டில் என்ன நடந்தது தெரிஞ்சுது. அவன் என்னமே பேசுகிறான். நான் எஸ் ஓகே சார். பாலாஜி பாலாஜி மட்டும் இல்லாமல் இருந்தால் என்னை ஓரமாக உட்கார வச்சுருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால தமிழில் மட்டும் பேசுங்க. கண்டிப்பா மன்னிச்சிடுங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம மூக்குத்தி முருகனுக்காக பலத்த கரகோஷங்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. சரி உறவுகளே, கனடா ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயத்தில் இடம்பெற்ற ஜோதி விழா 2025 முதல் நாள் நிகழ்வுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். மறந்து விடாதீர்கள், பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். நன்றி உறவுகளே.